ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்னம்மா பாரதி கிட்டக்க நீங்கள் கண்டிப்பாக என்னோட பர்த்டே அன்னைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் பாரதி சொல்கிறாரு, நீ எதுக்காக என்னை கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவன் தான் என்னோட புருஷன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறதுக்கு தானே கூப்பிடுற. நான்லாம் கண்டிப்பாக வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உன் பொண்ணை ஏமாத்தாத, அவளுக்கு கொடுத்த வாக்கை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மாயாண்டி வெண்பாவை மிரட்டி 5 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு போகிறாரு. வக்கீல் வடிவு கிட்டக்க கண்ணம்மா வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. நான் அவரை போய் பர்த்டேக்கு கூப்பிட்டேன், ஆனால் அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா வக்கீல் அம்மாவுக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணம்மா அதெல்லாம் வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்படி வர வைக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்ணம்மா. லக்ஷ்மி பாப்பா இப்போது பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. கண்ணம்மா இதுக்காக எனக்கு மறுபடியும் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கோபப்படுறாரு. அதுக்கப்புறமா ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. நான் லக்ஷ்மி பேசுகிறேன் அங்கிள் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. நீயா சொல்லு ரவுடி அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வடிவா ஆண்டி என்கிட்டக்க சொன்னாங்க, என்னோட அப்பா பற்றி உங்களுக்கு தெரியுமாமே அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி அப்படி சொல்கிறத கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சொல்லுங்கள் அங்கிள், என்னோட அப்பா எப்படி இருப்பார், அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க லக்ஷ்மி. நான் பாரதி பதில் எதுவுமே சொல்லலை. சிக்னல் இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. ஆனால் மறுபடியும் லக்ஷ்மி கால் பண்ணுறாங்க. பாரதி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. அடுத்ததாக ஹேமாவுக்கு லக்ஷ்மி கால் பண்ணுறாங்க. பாரதி அங்கிள் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கிட்ட தான் நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹேமா, என்னோட அப்பா யாருன்னு பாரதி அங்கிளுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இதை பற்றி டேடி என்கிட்டக்க சொன்னதே இல்லையே அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹேமா லக்ஷ்மி சொன்ன விஷயத்தை பற்றி சௌந்தர்யா கிட்டேயும் வேணு அகில் எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. லக்ஷ்மியோட அப்பா யாருன்னு டேடிக்கு தெரியுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா பதில் எதுவுமே சொல்லாமல் யோசிக்கிறாங்க. அப்போ பாரதி அங்கே வராரு. உன்னோட டேடி வந்துட்டாரு, அவர்கிட்டயே நீயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமா பாரதி கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு லக்ஷ்மியோட அப்பா யாருன்னு தெரியுமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி இப்போ தான் எனக்கு கால் பண்ணி சொன்னால், அவன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதோ பிஸின்னு நீங்கள் ஃபோனை எடுக்கலையாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பாரதி ஹேமா கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லலை. உனக்காக நான் பேட்மிண்டன் பேட் வாங்கி நம்ம ரூமில் வச்சுருக்கேன், போய் பாரு ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமாவும் சந்தோஷமாக இப்போ அதை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. பாரதி இப்போ சௌந்தர்யா வேணு அகிலன் கிட்டக்கா சண்டை போடுறாரு. சின்ன பொண்ணை தூண்டி விட்டு இப்படிலாம் பேச விடுறீங்களே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எத்தனை தடவை தாண்டா சொல்கிறது, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. பாரதி இப்போ கோபப்பட்டு பேசுகிறாரு. எது உண்மையோ, அந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ அந்த உண்மையை சொல்ல வேண்டியது தானே, பார்த்தாலும் என்கிட்ட எதுக்கு திருப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு எஞ்சி போகிறாரு. இப்படி சமாளிச்சுட்டு போகிறான் பாரு அப்படின்னு வேணு சொல்கிறாரு. அதில் தான் அவன் எக்ஸ்பர்ட் ஆகிட்டானே அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.